கண்டிப்பா நீங்க ஆக்சுவலி போஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி இதுல மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். நம்ம மத்த பிளாட்ஃபார்ம்லலாம் நெறைய கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டு இருக்கோம். அண்ட் சில பேர் நானே பார்த்திருக்கேன். சில பேர் வந்து எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவாங்க மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ்ல. பட் இங்கன்னு வரும்போது அவங்க வந்து அவ்ளோ போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் முக்கியமா நான் பார்க்குற ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பீப்பிள் ஆர் லைக் ஐம் நாட் யூ நோ shifting my job from one place to another. So I don't want to get into this platform at all, and I don't want to be, have to be active in this platform அப்படின்னு சொல்றாங்க. But the thing is, it's not like that. நீங்க உண்மையிலேயே அந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அப்படி இல்லைன்னா அங்க நீங்க ஏதாவது அவார்ட் வாங்குறீங்க இல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் உங்களுக்கு அங்க நடக்குது அப்படின்னா யூ கேன் போஸ்ட் இட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க நெக்ஸ்ட் எப்ப வேணா நீங்க வந்து உங்க ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஒரு ஹெச்ஆர் கிட்ட நீங்க போகும்போது இஃப் தே ஆர் கமிங் பேக் ஹியர், இந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே போஸ்ட் பண்ணல. அண்ட் வாட் இஃப் நீங்க அந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறீங்கன்னு தெரிஞ்சோன்னா யூஆர் கமிங் ஹியர் அண்ட் யூஆர் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ், யூஆர் புட்டிங் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ், இது கேட்குறீங்க, ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ டெல் யூ வாட் அண்ட் ஆல். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா தெல் பி ஸ்கெப்டிக். ஓகேங்களா? லைக் இவங்க திடீர்னு வந்து ஏன் இந்த மாதிரி போடுறாங்கன்றதெல்லாம் கூட பார்ப்பாங்க. ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிற நியூ நார்மல் ஹெச்ஆர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they'll be saying this. அப்படி இருக்கும்போது we'll have to be very very active. Just a minute. I just wanted a quick help from Gayatri. காயத்ரி ஜஸ்ட் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுமா, சாட்ல என்ன குவரிஸ் வந்தாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஏதாவது அவங்க கேக்குறாங்க அப்படின்னா உங்களாலேயே ஷார்ட் பண்ண முடியும்னா பண்ணிடுங்க. ஓகேங்களா? Alright, let's get back to this. Yeah. So என்னன்னா we are gonna sure. Thank you. So we'll start with this. இங்க வந்து நீங்க என்ன போஸ்ட் பண்ணலாம். லைக் என்னன்னா உங்க கம்பெனில என்ன நடக்குது என்ன வேணா போஸ்ட் பண்ணலாம். இந்த சென்ஸ் ப்ரொஃபஷனலா நீங்க எந்த மாதிரி இருக்கீங்கன்றதை இங்க நீங்க ஷோகேஸ் பண்ண போறீங்க. அண்ட் கமிங் டு திஸ் யூ கேன் செலிப்ரேட் அன் ஒகேஷன். நான் சொன்ன மாதிரி உங்க ஆஃபீஸ்ல ஏதோ நடக்குது அப்படின்னா யூ கேன் செலிப்ரேட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அன் எக்ஸ்பர்ட். அதுக்குள்ள இப்போ போக வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்ல டவுட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஃபைண்ட் அன் எக்ஸ்பர்ட் ஹியர். ஸோ பீப்புள் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க they'll come and connect with you. So directly you will have a conversation with them and then create a poll. This is a recent feature in LinkedIn. ஸோ உங்களுக்கு ஏதாவது சர்வே எடுக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஏதாவது சர்வே எடுக்கணும் இல்லை உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கு அதுல வந்து நீங்க சர்வே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி கோ வித் திஸ் கிரியேட் அ போல் அண்ட் ஷேர் அ ப்ரொஃபைல், ஆஃபர் அ ஹெல்ப். இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் செட் இருக்கு அண்ட் யூ வாண்டட் டு ஹெல்ப் பீப்புள் அப்படின்ற பட்சத்துல யூ கேன் கிவ் ஹெல்ப். ஷேர் அ ப்ரொஃபைல் லைக் இன்னொருத்தவங்களுக்கு நீங்க ஷவுட் அவுட் கொடுக்குற மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஹியர். அண்ட் இது நீங்க வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா பண்றீங்கன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கமிங் டு ஹியர் இந்த லெஃப்ட் பார்ல பாத்தீங்கன்னா there is my profile and then who has viewed my profile, I mean how many has viewed my profile, how many has viewed my recent post. இதெல்லாமே இங்க காமிச்சிடும். இங்கேயே நமக்கு வந்து அந்த இன்சைட் எல்லாமே காமிச்சிடும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் கோல்ட்ஸ்மித் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை கம்பெனிஸ். அண்ட் தென் இதுக்கு வந்து பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன், எதுவுமே இன்னும் போஸ்ட் பண்ணல. ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது போஸ்ட் பண்ணிருக்கேன் அதுல யாராவது லைக் பண்றாங்கன்னா கூட பேஜ் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு இங்கே காமிச்சிடும். And then if I have any visitors who are coming into my page, how many? Yes, yeah. Ma'am, yes? Actually your PPT is stuck, ma'am. It's not moving to next slide. Yes, ma'am. நீங்க கொஞ்சம் பாருங்களே. Yeah, just a minute. என்னோட LinkedIn தான் ஷோ ஆயிட்டு இருக்குமா? It's not profile like ma'am நீங்க 3 C's explain பண்ணீங்கல. ஆமா. அதுதான் எங்களுக்கு காட்டுது ஸ்கிரீன்ல. அப்படியா? ஆமா, candidate expectations அதுதான் காட்டு. Okay, I'll stop the sharing. Okay.
Let me check. I a good connection. Please share Windows me on the PPTs. இப்போ எனக்கு கட் ஆயிடுச்சா ஆக்சுவலா பிபிடி ஸ்கிரீன்ஷாட் கட் ஆமா ஆயிடுச்சா மேம் பிபிடி கட் ஆயிடுச்சு. ஆமா மேம். கட் ஆயிடுச்சா so now I'll share my screen. Can you see it? No, okay ma'am. No, okay, fine. Now all right, super cool. So I think you wouldn't have seen the left tab, right? Should I have to start with the left tab? All right, sure. Fine, guys. Sorry for the disturbance. Actually, let's go with this. So left tab la pathina, you can see my profile, and then how many people have viewed my profile and how many people have viewed my recent post. இதெல்லா இன்சைட்ஸும் எனக்கு இங்கே வந்துடுது. ஸோ நீங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் என்ன போஸ்ட் பண்ணலாம். சி என்னோட ரீசன்ட் போஸ்ட் அப்படின்னா இட்ஸ் 273 காட்டுது. ஸோ இஃப் ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்சைட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. ஸோ அக்கார்டிங் டு தட் I can make these kind of possible ways to shift my post. இல்ல இந்த இதுவே எனக்கு ஓகே இதுவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இதே மாதிரி போஸ்ட் வந்து நான் கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். which means 4 days a week. Monday தவிர்த்து Tuesday, Wednesday, Thursday, Friday you can post obviously. And then this is one of my page. இதுல வந்து நான் இன்னும் postings எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. So I didn't still have visitors or notifications. So அதுவுமே இங்கே பார்த்துடலாம் நம்ம. And then இங்க வந்து நான் ரீசெண்டா எதெல்லாம் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது காட்டுது. See all the hashtags and this is one of the group. ஓகேங்களா? And then நான் என்னென்ன குரூப்ல எல்லாம் இங்க இருக்கேன் இங்கே காமிச்சிரும். And then ஃபேஸ்புக்ல நம்ம ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி லிங்க்டின்லயும் நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். This will like you can ask people to you can invite people. Facebookல மாதிரியே you can invite people in this platform as well. ஓகேங்களா? ஃபேஸ்புக்கை விட ஒரு வெபினார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெபினாரே எடுத்துக்கோங்க. இது வந்து நான் கம்ப்ளீட்லி இன்டூ ப்ரொஃபஷனல் சைடுன்றதுனால இப்போ நான் இங்க ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி நான் நிறைய பேரை இன்வைட் பண்றேன்னா மோர் பீப்புள் வில் டர்ன் அப் தேன் ஃபேஸ்புக் பிகாஸ் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ப்ரொஃபஷனல். ஸோ அதனால இங்க இருக்கிற ஈவெண்ட்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் when it comes to a professional or career thing அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் எத்தனை நான் என்ன இந்த ஹேஷ்டாக்ஸ் நான் ரீசெண்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றதுலாம் இட்ஸ் ஷோயிங் ஹியர். ஆல்ரைட். ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஐ திங்க் இந்த ஸ்டார்ட் அப் போஸ்ட் அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஜஸ்ட் காயத்ரி இன்ஃபார்ம் மீ ஐ டெல் இட் அகேன். ஸோ இங்க வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ரைட் அன் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னா இட்ஸ் லைக் நீங்க வந்து பிளாக் போஸ்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணீங்க இல்லையா? காயத்ரி would you want to tell me anything? மேம் எஸ் மேம் அது நான் பார்க்கல மேம். சோ நீங்க ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே ஷூர். சோ ஓகே மேம். இங்கதான் வந்துட்டு இந்த ஷூர் காயத்ரி thank you. இங்க வந்து நம்ம போஸ்டிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இங்கதான் நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும் 4 days a weekன்னு சொல்லியிருந்தேன். இங்க என்னென்னலாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா whatever you think in a professional way, in a career point of view ல பார்க்கும்போது whatever it comes in mind you can share it to your followers. அப்படி பார்க்கும்போது நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷலா யூ கேன் செலிப்ரேட் அன் ஒகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டீம்மேட்ஸ் யாருக்காவது வந்துட்டு ஏதோ மெடல் கிடைச்சிருக்கு இல்ல நம்ம நிறைய கார்பரேட்ல வந்து நிறைய ஒகேஷன்ஸ் இருக்கும் நமக்கு. அது எல்லாமே இதுல போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்டா பீப்புள் வில் see you as an industry leader. அது வந்து ஒரு காமன் மித்துன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஆர் வெரி கன்சிஸ்டன்ட் here people will see you as an industry leader. அண்ட் அது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். அது ஒரு விஷயம். இன்னொன்று ஃபைண்ட் அன் எக்ஸ்பர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மார்க்கெட்டிங்ல ஏதோ ஒரு டவுட் இருக்கு. அப்போ நான் இதுக்குள்ள போயிட்டு மார்க்கெட்டிங்
அப்படின்ற டேபு கீழே நான் வந்து எனக்கு மார்க்கெட்டிங்ல ஹெல்ப் வேணும் அப்படின்ற பட்சத்துல நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது இண்டஸ்ட்ரி லீடர்னு ஆல்ரெடி சில பேர் வந்து அவங்களோட ப்ரொஃபைல்ல போட்டு வச்சிருப்பாங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்க வரும்னு காட்டுறேன். சோ அவங்களுக்கு இது கண்டிப்பா ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்மள வந்து அவங்க டைரக்டா கான்வர்சேஷனுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம டைரக்டா வந்து நம்ம கிட்ட பேசும்போது நமக்கும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு. சோ உங்களோட எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். தே கேன் ஹெல்ப், they'll be helping out their self. அப்படி இல்லைன்னா they'll be telling you one of their friends அப்படின்னு இருக்கலாம். அது என்ன வேணா நடக்கலாம். பட் the initiation that you take அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு ஹையரிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு லீடரை தான் எல்லாருமே வந்துட்டு தேடுவாங்க. நமக்கு இருக்க வேண்டிய ஃபியூச்சர் ஸ்கில் செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் இஸ் த மெயின் ஒன். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னாலே அவங்க இனிஷியேட்டரா இருப்பாங்க. எல்லா விஷயத்துலயுமே இனிஷியேட்டரா இருப்பாங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு தெரியலனாலும் nobody is gonna judge. பட் அதை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்கன்றதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரியேட் போல். போல் வந்துட்டு இப்போ ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு நீங்க வந்து அந்த போல் கிரியேட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் கேட்டு அண்ட் இஃப் யூ ஹாவ் அ பேஜ், அந்த பேஜ்ல நீங்க போல் கிரியேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல you can boost, அதாவது you can advertise the poll as well. You can reach a lot of people other than your followers. அப்படி இருக்கும்போது you will get a lot of insights over the particular product னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்க ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண போறீங்க அண்ட் அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க அண்ட் people are gonna answer for it அப்படின்ற போது not only your followers அது வந்து பத்தாது. ஸோ நம்ம இன்னும் வைடர் ரீச் போனோம் அப்படின்னா we can advertise. நான் காமிச்ச மாதிரி there is a slot for promoted content as it is there in Facebook and Instagram. வந்து செகண்ட் ஸ்லாட்டை வந்து ப்ரொமோட்டட் கண்டென்ட்காக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பேஸ. அதுல நீங்க பார்க்கலாம். அண்ட் தென் ஷேர் அ ப்ரொஃபைல், யூ கேன் கிவ் அ ஷவுட் அவுட் and then offer a help. So if you have a skill set and if you wanted to take it to other people, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ வித் திஸ் ஆஃபர் அ ஹெல்ப். ஸோ அது என்ன காட்டும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா தேர் லீடர்ஷிப் வந்து ஃபைண்ட் அன் எக்ஸ்பர்ட். அதையும் தாண்டி ஆஃபர் ஹெல்ப் வில் பி லைக் லீடர்ஷிப் ஸ்கில் செட் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான பாயிண்ட். ரைட்? ஸோ போஸ்டிங் இதுதான். இதுல வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க இமேஜ் போடலாம், வீடியோஸ் போடலாம், டாக்குமெண்ட் வைக்கலாம், எனிதிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டேஷ்போர்ட். நான் சொன்ன மாதிரி செகண்ட் இஸ் ஃபார் ப்ரொமோட்டட். செகண்ட் இது வந்து செகண்ட் ஸ்பேஸை வந்துட்டு ப்ரொமோட்டட் கண்டென்ட்காக இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆர் யூ பேஷனேட் அபவுட் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் அண்ட் இது வந்து ஒரு டிஃபரன்ஸ் சினாரியோ. வை திஸ் பர்டிகுலர் ஆட் வந்து எனக்கு காட்டுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. I'll tell you what it is a bit later. நெக்ஸ்ட் செஷன் நம்ம வைக்கிறோம்னா கண்டிப்பா I'll tell you. And then we'll go to the network. My network அப்படின்றது வந்துட்டு என்னன்னா it will show you a lot of insights about who your followers are, how many followers you have, everything. Why isn't it getting to the just a minute? I think everybody can see this. Good day, Vijay Anthony. All right. So இங்க பாருங்க, connections, I have this many connections and teammates is more important. இது விசிபிலிட்டிக்காக நம்ம போடுவோம். இன்கேஸ் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அந்த கம்பெனில அந்த கம்பெனிக்கு ஒரு பேஜ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஜ்ல போட்டீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நான் வந்து ஒரு கம்பெனியோட ஹெட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கீழே ஒரு 4-5 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நான் என்னோட ப்ரொஃபைல்ல வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க எல்லாருமே போட்டுறாங்கன்னு சொல்லி இந்த டீம் பேஸ்ல போட்டுருவேன். ஓகேங்களா? அண்ட் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில ஒருத்தவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். people with me. அதை நான் வந்து டீம்மேட்ஸ் again நான் போட்டுட்டேன், who are working with me அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நான் ஒரு கம்பெனிக்கு நான் ஷிஃப்ட் ஆகும்போது this might help. அந்த ஹெச்ஆர் வாட் ஆஃப் தட் ஹெச்ஆர் கம்ஸ் அண்ட் சி ஓகே இவங்க வந்து நிஜமாலே இந்த கம்பெனில இருந்திருக்காங்க, இவங்களுக்கு வந்து 2 பேர் வந்துட்டு கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்பாங்க ஹவ் இஸ் ஷி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க ஒரு ப்ரூஃப் கிரியேட் ஆகுது. லைக் நம்ம வந்து ஹையர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இட் இஸ் யூ ஸ்டாண்டிங் அவுட் அ சான்ஸ் டு கெட் ஹையர் ஆக்சுவலி.
ஓகேங்களா. அண்ட் தென் கான்டாக்ட்ஸ் இஸ் ஃபைன். இந்த ஜிமெயில் அட்ரஸ்ல எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்கா, யார் யாரெல்லாம் லிங்க்டின்ல இருக்காங்கன்றது தான் இது. And people I follow is 51, and groups I follow, pages I like, newsletters, and this is more important. இப்போ நம்ம எத்தனை பேர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்களோட நியூஸ் லெட்டர்ஸ் பாக்குறோம், மேகசின்ஸ் பாக்குறோம் அப்படிங்கிறது தெரியல. பட் குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் credible content அப்படிங்கிற ஒரு விஷயம் இட் இஸ் தேர். அதுக்கான நியூஸ் லெட்டர்ஸ் தான் இது. நீங்க இது போய் படிச்சீங்கன்னா யூ வில் கெட் a lot of things. ஒரு இ-நியூஸ் பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். It will also help you future trends. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் கூட இதுல வரும். அது நீங்க என்ன நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அதை வச்சு. அண்ட் ஹேஷ்டாக்ஸ் ஐ ஃபாலோ as ID too. ஸோ இந்த ஹேஷ்டாக்ஸ்ல இருந்து வர ஆஸ் யூஸ்வல் இன்ஸ்டாகிராம்ல நமக்கு காட்டும் இல்லையா, அந்த ஹேஷ்டாக் உள்ள என்ன கான்டென்ட் வருதோ அது நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி இங்கேயும் காட்டும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இது எல்லாமே நம்மளோட கஸ்டமைசேஷனுக்காக இந்த விஷயங்கள். ஸோ இதை நம்ம எவ்வளவு ஆக்டிவா யூஸ் பண்றோம்ன்றதையும் இருக்கு. நம்ம ஈஸியா கெட்டிங் ஹயர்டுன்ற பட்சத்துக்கு, பிகாஸ் a third person can come and see all these things. ஓகேங்களா. அண்ட் தென் we'll go to messaging, and as usual நம்ம we go with the initial conversation ஒருத்தங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா it is very easy in platforms like LinkedIn. ஏன்னா which platformல we are not sure if they'll be replying to us, but இங்க each and everybody will be very professional. நீங்க யார்கிட்ட வேணா கனெக்ட் பண்ணலாம், எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த LinkedIn. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன். I think my internet is very slow. I'm not pretty sure. Okay. ரொம்ப லேட்டா தான் வருது. It's fine, no problem. So நோட்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க கனெக்ஷன்ல இண்டஸ்ட்ரி லீடர் யாராவது இருப்பாங்க. ஓகேங்களா. நீங்க யாரோ ஒரு இண்டஸ்ட்ரி லீடர் கனெக்ட் வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்றது வரைக்கும் இங்க நோட்டிபிகேஷன்ல வந்துடும். சோ இது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா டு ஈஸிலி கனெக்ட் வித் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் டெய்லி நியூஸ் லெட்டர்ஸ், டெய்லி நியூஸ், இது எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் நமக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க கம்பெனில தேல் செலிப்ரேட். நீங்க ஒரு 1 year கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இல்ல 2 years கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா உங்க கம்பெனில தேல் செலிப்ரேட். ஆப்வியஸ். இங்க என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல இருந்து அடுத்த வருஷத்துக்கு இது பிளாட்ஃபார்ம் ஷோ டு அஸ் என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா, hey see this girl has completed 1 year, congratulate her அப்படின்னு காட்டும். So externally people will also congratulate you for you have been completed 1 year in the company. So இது வெளியவும் நீங்க பிராண்ட் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. And then coming down to viewing the profile, and this is where the online resume concept comes in. ஓகேங்களா. I tell you, please bear with me. கொஞ்சம் இது கம்மியா தான் இருக்கு, நெட்வொர்க் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. I'm really sorry. தெரியல அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் வித் மீ, பர்சனலா கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் தனியா கூட இதை நான் பண்றேன். பட் ஐ வாண்டட் பீப்புள் டு பி வெரி குவாலிட்டேட்டிவ் அண்ட் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ யா, கம்மிங் டு மை யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சுப்ரியா. ஆல்ரைட். இப்போ என் ப்ரொஃபைல்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஆன்லைன் ரெஸ்யூமே, எக்ஸாக்ட் ஆன்லைன் ரெஸ்யூமே. இப்போ உங்ககிட்ட ஒரு ரெஸ்யூமே இல்லைன்னா கூட யூ கேன் கிவ் திஸ் பர்டிகுலர் URL டு தி ஹையரர்ஸ், அதாவது ஹெச்ஆர் கொடுக்கலாம், இல்லை எம்ப்ளாயர் யாருக்கு வேணா இந்த பர்டிகுலர் URL நீங்க கொடுத்தாலே அதுலயே அவங்க கனெக்ட் பண்ணி they can see. This is more detailed than your resume. இப்ப ரெஸ்யூமேல நீங்க யோசிச்சு போட வேண்டியது இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்ரிடே பேசிஸ்லயோ இல்ல 4 days நீங்க கண்டென்ட் போடுறீங்க, அது எல்லாமே சேர்ந்து இதுல வந்துடும். ஸோ என்ன ஆகும்னா ஹெச்ஆருக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, என்னென்ன பிளாட்ஃபார்ம், ஐ மீன் என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல நீங்க போடுறத வச்சு தே கேன் சி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா it is also giving a higher chance for you to get hired. So அந்த ரேஷியோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா.
ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ போட்டுக்கோங்க அண்ட் தென் யுவர் கவர் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக் மாதிரி தான். இங்க வரும்போது நான் எதுல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஐ பிலீவ் ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்டிங், எஸ்எம்எம் பிசினஸ் இதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, பீப்புள் வில் சர்ச். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி ரைட்டர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட நெட்வொர்க்ல இருக்கிற காப்பி ரைட்டர், இங்க நான் காப்பி ரைட்டர்னு போட்டிருக்கிறதுனால என்னோட ப்ரொஃபைல் அங்க காட்டும். ஸோ ஆர்கானிக்காவே நான் மேல வரேன். ஓகேங்களா, ஸோ மேல எப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்கன்னு இல்லை, யூஸ்வலாவே ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா அதுதான் வி ப்ரோன் டு கோ அண்ட் கிளிக், ரைட்? ஸோ என்னோட சான்ஸ் ஆஃப் கெட்டிங் விசிபிள் அப்படிங்கிறது வந்து இது மூலியமா தான் நமக்கு நிறைய கிடைக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் ஷோ ரெக்ரூட்டர்ஸ் யூர் ஓப்பன் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது பண்ணீங்கன்னா உங்களோட உங்களோட ரிலவெண்ட் உங்க இண்டஸ்ட்ரிக்கு ரிலவெண்டா இருக்கிற பீப்புள், இஃப் தே ஆர் ஹையரிங், தே டைரக்ட்லி கம் அண்ட் சேட் வித் யூ. அவங்களே வந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி குட். யோசிச்சு பாருங்க, ஜோஹோன்னு வச்சுக்கோங்களேன். ஜோஹோ வந்து அவங்க ஒரு பொசிஷன் ஓபன் பண்ணிருக்காங்க, அவங்களே வந்து ஹே லுக் ஐ ஹவ் அன் ஓப்பனிங் ரிலவெண்ட் டு யோர் இது ஃபீல்ட், ஸோ would you be interested கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பண்ண போறது. அண்ட் தென் about is basically the objective that we have. இப்போ நம்ம வந்து நம்மளை பத்தி ஃபுல்லா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு tell me about yourselfனு வச்சுக்கோங்களேன். objective and tell me about yourself ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த about. அதுல நீங்க என்ன ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வாட் எவர் யூ கான் த்ரூ, வாட் எவர் ப்ரொஃபஷனலா நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே யூ கேன் புட் இட் டவுன் ஹியர். ஓகேங்களா, அண்ட் தென் ஃபீச்சர்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மை ஸ்பெஷல் திங்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், அதை நான் ஃபர்ஸ்ட் போஸ்டா போட்டுருவேன். இது எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் போஸ்டா போட்டுருவேன், நான் இங்க வந்து ஃபீச்சர்னு காமிச்சிருவேன். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஹெச்ஆர் வந்து என்னோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஓகே, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே, அதாவது என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பாக்குறத விட இதை பார்த்துட்டாங்கன்னா இட்ஸ் லைக் ஹைலைட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல நமக்கு ஹைலைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இது ப்ரொஃபஷனல் ஹைலைட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்டிபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், தென் இந்த பர்டிகுலர் வெபினார் நான் பண்றேன்னா ஐ ஷோகேஸ் தட். there's nothing wrong in it, right? So இதை நான் ஷோகேஸ் பண்ணும்போது they'll be like okay, she's capable of speaking to people அப்படின்ற ஒரு சின்ன ப்ரூஃப், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி குட்டி 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 டீட்டெயில்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ஈஸியா ஹையர் ஆக முடியும்ன்றதே நான் சொன்னேன். அண்ட் அந்த ஹேக் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா, அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ, யோர் டேஷ்போர்ட். பீப்புள் லைக் ஹெச்ஆர் வந்து cannot see this. ஸோ இதுல வந்துட்டு இங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுல ஏதோ ஒன்ன வச்சு யாரோ சர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ பாஸ்ட் 1 monthல 54 சர்ச் அப்பியரன்சஸ்ல நான் இருந்திருக்கேன். அவங்க கிளிக் பண்ணாங்க பண்ணலன்றது எனக்கு தெரியல. இந்த 54ல மேபி இந்த 54க்குள்ள இதுல ஆட் ஆயிருக்கலாம். ஸோ அவங்க உள்ள வந்து என் ப்ரொஃபைல் பார்த்திருக்கலாம். இஃப் தே ஆர் இம்ப்ரெஸ்ட் ஓவர் மை ப்ரொஃபைல், அவங்க என்கிட்ட சாட்ல மெசேஜ்ல பேசியிருப்பாங்க, அவங்களே பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும், இதுதான் கனெக்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெரியர் அட்வைஸ். இதை நீங்க மோஸ்ட்லி ஆன்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் உங்களோட பிளாட்ஃபார்ம், அதாவது உங்களோட இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் இருக்கேன், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரி லீடர் பார்க்கணும், அவங்க வந்து கெரியர் அட்வைஸ் கொடுக்க, யாருக்கிட்டையாவது நான் கெரியர் அட்வைஸ் வாங்கணும்னா இதுக்குள்ள போனேன்னா ஐ கேன் கெட் பீப்புள் தேர். அங்க போய் என்னால கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தெரியாத ஒருத்தங்க கிட்ட பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், முக்கியமா எனக்கு கொஞ்சமே கஷ்டம் தான். ஸோ இது இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸி, பீப்புள் கிட்ட போய் எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் சேலரி இன்சைட்ஸ், this is a wonderful thing, நீங்க வாங்குற சேலரி உங்களோட சிமிலர் ஜாப் ரோல்ஸ்ல சிமிலர் ஏரியால இருக்கிற பீப்புள் எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க ஆவரேஜா அப்படிங்கறதையும் நீங்க வாங்கிட்டு இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி இங்க சேலரி இன்சைட்ஸ் காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஸ்கில் செட் எங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு சேலரி போய் எனக்கு வந்து இவ்வளவு ஸ்கில் செட்ஸ் இருக்கு அண்ட் திஸ் இஸ் தி டேட்டா தட் ஐ ஹேவ், என்னோட சிமிலர் ஜாப் ரோல் இருக்கிறவங்க இவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன சொல் கான்பிடென்டா பேசலாம், கான்பிடென்டா சொல்லலாம் ஒரு ஹெச்ஆர் கிட்ட. தட்ஸ் நத்திங் ராங் இன் இட். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க கேட்டாதான் தெரியும். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டிஸ், as I told you, ஹெச்ஆர் வந்து இல்ல எம்ப்ளாயர் வந்து பாக்குறாங்க அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே இதுல பார்க்கலாம்.
எங்க லைக் பண்ணியிருக்கேன், எங்க கமெண்ட் பண்ணியிருக்கேன், எதை ஷேர் பண்ணியிருக்கேன், நான் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே இதுல பார்க்கலான்ற பட்சத்துல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் நீங்க எதை லைக் பண்றீங்க, ஜஸ்ட் லைக் தட் இப்போ எல்லாத்தையுமே நம்மளால லைக் பண்ண முடியாதுங்க. ஸோ எதை நீங்க லைக் பண்றீங்கன்றத வச்சு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றது வரைக்கும் பார்க்கலாம். ஐ டெல் யூ ஹவ். அதுக்கு இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். தேங்க் காட் இன்டர்நெட் ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஐ திங்க் எவ்ரிபடி கேன் see this. I hope actually. So yeah, இப்போ இது பாத்தீங்கன்னா இது நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஓகே ஷீ கேன் டாக் யூனோ கொஞ்சம் பப்ளிக்கா ஷீ கேன் டாக் அப்படின்றது இதுல ப்ரூஃப் ஆகுது. அண்ட் தென் ஐ லைக் திஸ் as well. ஸோ இதுதான் ப்ரூஃபே, நான் இந்த கம்யூனிட்டியில தான் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் see I'm consistent, I'm celebrating this. So ஒரு ஒரு ப்ரொஃபைல், அதாவது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு நான் என்கேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா I'm a team leader. I'm appreciating, I'm liking this, I'm commenting it அப்படின்ற போது I have team, I'm a team leader, team player அப்படிங்கிறது இங்க ஹெச்ஆருக்கு தெரியும். See, I'm liking all these things. And I've liked this course as well. Created your personal brand, LinkedIn learning இருக்கு. அதை நான் லைக் பண்ணிருக்கேன்ற பட்சத்துல ஓகே she has taken some effort on personal brand அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ there is a proof that I have, இப்ப நான் வந்து இதுக்குதான் பார்த்தேன், இந்த பர்டிகுலர் வெபினாருக்காக தான் நான் இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ you have an insight that okay this girl has actually worked on this and அதுக்கப்புறம் தான் இந்த கான்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு it's a proof, right? And yeah, மிஸ்டங்களோட இதையும் நான் கிளிக் பண்றேன். ஸோ ஐம் அப்ரிஷியேட்டிங் அதர் பீப்புள்ஸ் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிற போது ஐம் அகேன் ஒரு டீம் பிளேயர் ஆகிறேன். அண்ட் தென் சி this is regarding some digital marketing agency. So in the digital marketing agency in the board, digital marketing is something that I'm passionate about. I'm taking something, some initiative in it and report. Okay, she has some, ஒரு 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 கண்டென்ட் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இவங்களுக்கு அப்படின்னு தெரியும். நான் வந்து இது எனக்காக நான் சொல்றேன் இல்ல, லைக் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க இதுதான் திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன் as a HR. So these are the things. இதுல வந்து நான் தனியா போய் நான் இது வரைக்கும் ஆர்டிகல் எழுதினது இல்ல. This is a place where you can write blogs. People will actually see it as a blog content. So நீங்க blog-ஆ எழுதுறத இங்க ஆர்டிகலாவும் நீங்க போடலாம். And then whatever you're posted, நான் சொன்னேன் இங்க போஸ்ட் பண்றது வந்து நீங்க ஃபீச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல போய் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபீச்சர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் ஃபீச்சர் தேர், ஹைலைட்ஸ்ல வந்த மாதிரி ஆயிடும். அண்ட் டாக்குமெண்ட்ஸ், என்னோட சர்டிபிகேட்ஸ்லாம் டாக்குமெண்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ கேன் புட் இட் ரைட் ஹியர். ஸோ இட்ஸ் லைக் இது வந்து ஒரு இமேஜ் ப்ரூஃபா இல்லாம இட்ஸ் டாக்குமெண்டட் ப்ரூஃப், அவ்வளவுதான் சார். Alright, yeah, like this. Okay. So this is about profile. People will get back to the profile. Oh yeah. Activity முடிஞ்சிருச்சா? And then experience, and these are all like நீங்க வந்து Facebookல அப்டேட் பண்ற மாதிரி தான் இங்கேயும் வரும். Education, இப்போ இதுல இருக்கும் அதே மாதிரி. So this is called resume. And volunteer experience, all these things, blah blah blah. Guys, எனக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. I don't know why this is happening. Oh, okay. What happened? இதுக்கு மேல கீழே இருக்கிறது வர மாட்டேங்குது. Okay, let's see, wait. ஸோ இங்க பாருங்க, இதுவும் ஒன் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் தான். மேல வந்தது இல்லையா, அதுவும் ஒன் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் தான். டெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் அங்க ப்ரொமோட்டட் கண்டென்ட்னு பார்த்தது வந்துட்டு டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்துட்டு யாருக்கு தேவைப்படணும்னா, ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தேவைப்படலாம், இல்லைன்னா ஒரு பிசினஸ் பர்சனா அவங்களுக்கு தேவைப்படலாம், நீங்க பர்சனல் பிராண்டிங் பண்றீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படலாம். அண்ட் தென் வேற யாருக்கு தேவைப்படலாம், இப்போ ஒரு கம்பெனில வந்து நீங்க இஃப் யூ வாண்ட் டு ஃபிஷ் ஃபார் கிளையன்ட்ஸ், நீங்க இங்கே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். ஓ மை காட், இதுக்கு மேல ஏன் போக மாட்டேங்குது தெரியல. வெரி குட். ஸோ சேல்ஸ் என்டோர்ஸ்மெண்ட்ஸ், இப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவல்
I can tell LinkedIn that I have management skill. I have Microsoft Office-ல வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியும். And then business development-ல I am I have been into business development அப்படின்னு I'm telling LinkedIn. And what LinkedIn is doing is like it is showing other people. Appo people are coming and clicking on this ன்ற போது see 10 people have given me like yes, this girl has some management quality, and yes, this girl has some business development quality. இது எல்லாமே வந்து people has given me அப்படின்ற போது people have given me அப்படின்ற போது என்ன நடக்குதுன்னா as a employer இவங்க வெளியே போய் யார்கிட்ட கேட்க வேணாம். Like peopleே வந்து they have given a proof that this particular person has this skill. இதுவே நீங்க ரெஸ்யூமேல இருக்குன்னா how will they உங்களை வந்து எப்படி நம்புவாங்க? How will they trust you and why should they trust you? அதுக்கப்புறம் அந்த உங்களை வந்து ஹையர் பண்ணதுக்கு அப்புறமா they'll do one thing, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பழைய கம்பெனில போய் அவங்க உங்களோட எல்லாமே கேட்பாங்க, உங்களை பத்தி கேட்பாங்க. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு okay. Can you hear me right now? Can you hear me? Hello? Hello? Ma'am, voice break ஆகுது. Okay, just a minute. Gayatri, இப்ப கேக்குதா? Okay ma'am, now fine. Sure. Perfect. So background verification அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல குறைக்குது. அந்த டைம் வந்துட்டு இங்கேயே குறைச்சிடுறாங்க. லைக் பீப்புள் ஆர் டெல்லிங் லைக் திஸ் கேர்ள் ஹேஸ் சம் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 10 பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. Alright. Is there anything that I have to? Yes, you can hear question that will get started. Alright, thank you, Venkat. Yeah. So அது முடிஞ்சுதா? So once that is done, அடுத்தது வந்துட்டு skills endorsement முடிஞ்சதுக்கு அப்புறமா recommendation. See, people can see உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்க யாருக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். ஸோ ரிசீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் பன்னீர், ஆப்வியஸ்லி திஸ் இஸ் மை பிரதர் ஆக்சுவலி. ஸோ இவங்க வந்து லைக் ஐ யூஸ் டு ஹெல்ப் ஹிம் ஆன் ஹிஸ் ஓன் கெரியர் அண்ட் ஆல், அண்ட் அதுக்காக இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஐ அட்டெண்டட் அ வெபினார் ஆஃப் சுனிதா மேம், அண்ட் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே. And இது நான் சொல்லி ஆகணும். I don't know if this is right, but Sunita ma'am is really good at her leadership training. அவங்க maybe if you can attend, அவங்க கூட நம்ம கூட ஒரு வாட்டி personal branding பத்தி எடுத்திருக்காங்க. So if you wanted to connect with her, you can definitely connect with her. So recommendations வந்துட்டு like people are telling like okay, this girl has something அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்கும்போது it is again becoming a brand for you. இங்க இருக்கிற ப்ரூஃபை விட இங்க இருக்கிற ப்ரூஃப் இன்னுமே வந்துட்டு இட்ஸ் மோர் பவர்ஃபுல். ஓகே. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்க் ஃபார் ரெக்கமெண்டேஷன் டு பீப்புள். அண்ட் தென் கம்மிங் டவுன் த லைன் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து எஃபிலையும் இருக்கு, பட் ஸ்டில் இங்கே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது இப்போ ஆஸ் அன் ஒரு என்ன சொல்றது ஒரு கேண்டிடேட்டா இஃப் ஐ வாண்டட் டு சி வாட் மை ஹெச்ஆர் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ. அப்போ இந்த ஹெச்ஆரோட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெச்ஆரோட ப்ரொஃபைல் இங்க கண்டிப்பா இருக்கும். இங்க வந்து பார்த்தா அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு வெரி ஈஸி. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்து ஏதாவது நமக்கும் கரெக்ட் ஆகுதுன்னா ஹே சி அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் பார்த்தேன், ஐயோ ரியலி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஐம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்கும். வேர் யூ வில் ஹாவ் அ குட் சான்ஸ் டு கெட் ஹையர்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹேக் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த திங். இதை தாண்டி நீங்க பார்க்கணும்னா ஒர்க் வேர் யூ கேன் ஆக்சுவலி அட்வர்டைஸ், லேர்ன், போஸ்ட் அ ஜாப். நாக்ரி, இண்டீட்லாம் போஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஓகே. பட் ஹவு ஷோர் யூ ஆர் தட் அந்த பர்டிகுலர் கம்பெனி இஸ் நாட் அ கன்சல்டன்சி? ஏன்னா இப்ப நிறைய கன்சல்டன்சி பீப்புள் ஆர் கம்மிங் இன், தே ஆர் ரெக்ரூட்டிங் பீப்புள் அண்ட் தென் தே ஆர் நடுவுல வந்து ஒருத்தவங்க இருந்து அதுக்கப்புறமா ஸ்கிரீன் ஆகி நம்ம போற மாதிரி இருக்கு. பட் ஹியர் அப்படி கிடையாது. we are directly connecting to the
என்ன சொல்றது கம்பெனி ஆர்கனைசேஷனுக்கு நம்ம டைரக்டா கனெக்ட் ஆகுறோம். ஸோ பீப்புள் ஆர் ஆல்சோ யூனோ இங்க போஸ்ட் பண்ற ஜாப் வந்து இட் இஸ் ரியலி ஆத்தென்டிகேட்டட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வி கேன் சி த இன்சைட்ஸ், ஃபைன் லீட்ஸ், குரூப்ஸ், salaries, like இது எல்லாமே நம்ம அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் தென் அட்வர்டைஸ், as I told you, everybody can advertise. like யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ அவங்களாம் அட்வர்டைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லிங்க்டின். ஸோ இதுல என்னன்னா, as I told you, you should be very active in this. எவ்ரிடே பேசிஸ்ல போஸ்ட் பண்ணாலும் சரி, வாரத்துல 4 நாள் போஸ்ட் பண்ணாலும் சரி, whatever it is, you have to post whatever in your mind. அதாவது வேற வேற ரேண்டமா இல்ல சொல்ல வரல. ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக்ல வந்து ஒரு 4 நாள் வந்துட்டு கான்டென்ட் போஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. I'll tell you. ஓகே, அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. the knowledge that you share. so நீங்க வந்து ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணும்போது அங்க யூ ஆர் பிகமிங் an industry leader. so each and everybody are the industry leader. நீங்க என்டர் ஆன உடனே நீங்க என்னென்ன கத்துக்கிறீங்களோ அது எல்லாமே யூ கேன் add value to other people. இன்னொருத்தவங்களும் பார்க்கலாம் உங்களுக்கு. சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு HR பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா ஓகே they have some knowledge அப்படின்றதுக்கு ஒரு proof. and for example students பாக்குறாங்க, they wanted some insights இல்ல ஏதோ வேணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. there you are becoming an industry leader. so இது எல்லாமே it actually matters. லைஃப்ல இது எல்லாமே மேட்டர்ஸ். அதுவும் கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா everything matters. ஓகேங்களா? so coming back to this, and the platform is over. so that is really important for us. and from there, just a minute. okay, so as we told, 3C இங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, 3C அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து மேட்ச் பண்றதுக்கான பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மா நான் இந்த பிளாட்ஃபார்மா பாக்குறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ டெல் மீ ஹவு இட் ஆக்சுவலி ஹெல்ப் யூ அப்படிங்கறதும் நீங்க ஆக்சுவலி சொல்லலாம். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ், நான் சொல்லிட்டேன் இதுக்கான ஆன்சர், நான் சொல்லிட்டேன். பர்சனல் பிராண்டிங் ஆன்லைன். we call it as personal branding online. பர்சனல் பிராண்டிங் வந்துட்டு யாருக்கு வேணும்னா, செலிபிரிட்டிக்கு தானே வேணும், நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் என்னோட ஆஸ்பெக்ட் இருந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா, எவ்ரிபடி, ஈச் அண்ட் எவ்ரிபடி ஆர் யூனிக் ஆன் தேர் ஓன் வே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என் பேர் கார்த்திகான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னை பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஐ எம் பிராண்டிங் மை செல்ஃப் டு யூ. தட் ஆக்சுவலி மீன்ஸ் ஐ எம் பர்சனலி பிராண்டிங் மை செல்ஃப். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க பர்சனலா பீப்புளை பார்க்க கனெக்ட் பண்றதோட சேர்த்து ஆன்லைன்ல நீங்க வந்து யூ வில் ஹேவ் டு கனெக்ட் யுவர் செல்ஃப். அதுதான் வந்து வில் see it as பர்சனல் பிராண்டிங். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, there should be 4 things. இப்போ நீங்க வந்து எந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறீங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக்கை யார் கூட கனெக்ட் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ பில்ட் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு பில்ட் அ ஸ்ட்ராட்டஜி. செகண்ட், தேர்ட் வந்துட்டு you'll have to work on a weekly calendar. so இந்த வீக் ஃபுல்லா நான் இந்த மாதிரி கான்டென்ட் தான் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு you can have a weekly calendar. and then what if, is there any problem? okay, I'll come to that. so what if you don't have time? இப்போ லிங்க்டின்ல பொறுத்த அளவுக்கு நிறைய பீப்புள் என்ன டைம்ல ஆக்டிவா இருக்காங்களோ அந்த டைம்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா your post will actually reach a lot of people than other times. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, லிங்க்டின்ல வந்து மோஸ்ட்லி டியூஸ்டே வென்ஸ்டே எல்லாம் வந்து மார்னிங் 10 to 11 to 12 இந்த டைம்ல வந்து பீப்புள் வில் பி வெரி ஆக்டிவ் தேர். அப்போ நீங்க உங்க போஸ்ட போடும்போது you will stand a chance to reach out to a lot of people. ஓகேங்களா? ஸோ உங்களோட கான்டென்ட் நிறைய பேர் ரீச் ஆகும். that's what I meant. ஸோ இப்போ சப்போஸ் உங்களால் 10 o'clock போட முடியும்னு வச்சுக்கோங்களேன், முந்தின நாளே வந்து you can schedule it with an external third party tool. அது வந்து Hootsuite, it's actually paid. if you wanted you can do that, but mostly அது போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். if you wanted you can do that. Hootsuite நீங்க பண்ணிக்கலாம், you can schedule. ஓகேவா? so these are the 4 things that you have to do. and what happened, எப்படி என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் பிராண்டிங் ஆன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it's called BIN. we call it as BIN. இந்த BIN அப்படிங்கிற ஒரு விஷயம் it will take you to call ஒரு விஷயம். ஓகேங்களா? அது என்னன்னா, believe in networking you. நீங்க உங்க கூடவே கனெக்ட் பண்ண பார்க்கணும். உங்க கூடவே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கனெக்ட் பண்றீங்களோ அதனால என்ன ஆகும்னா, you will get very confident, very authoritative and
you will inculcate leadership quality in you. And these are the three major things that an HR will see in her or his perspective. அப்படி இருக்கும்போது you will get hired very easily. All right. So thank you so much, guys. Thank you for the session. And இது வந்து ரொம்ப important. No more regretting on not getting hired. ஏன்னா எங்க போனாலும் இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா you will definitely get hired. All right. So love Karthika. Thank you. So I'll stop my share. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you for the wonderful section. Thank you. So if you have any doubts, you can ask me, guys. Participants, if you have any doubt, please ask or put it in a chat box. Arjun, this is a கொஞ்சம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணும். I'll tell you in a personal chat. This is like நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து எஸ்டாப்ளிஷிங் யுவர் ப்ரொஃபஷனல் பிராண்டிங் ஆன் லிங்க்டின். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் சொன்னேன். ஸோ தட் இஸ் கால்ட், ஷார்ட்டா சொல்லணும்னா எஸ்டாப்ளிஷிங் யுவர் ப்ரொஃபஷனல் பிராண்டிங் அப்படின்றது அதுதான். How to change the LinkedIn URL without numbers? Super question. இப்பவே காமிச்சிடவா நானு? Because when I see my URL, there's a lot of numbers there. Okay, I'll share my screen again. I think you can see my profile. என் ஸ்கிரீன் பார்க்க முடியுதுன்னா எஸ் மட்டும் சொல்லுங்க. காயத்ரி சொல்லுங்க. Yes, ma'am. Yes, ma'am. Alright. So உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு எடிட் பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கனாலே you will get that link. edit my public profile. இதுல போயிட்டு இங்க ரைட் சைடுல edit your custom URL போட்டு இதுல நீங்க என்ன வேணுமோ போடுங்க. linkedin.com/in/I'm Karthika Pandian நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க போடுங்க. Right? I actually forgot to say that. Thank you, Venkat. Anything else, guys? You're welcome, Venkat. Okay. Guys, is that anybody else who have any questions or something? I'm just open to questions now. எதுவும் இல்லையா? எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கலாமா இதுக்கு? Thank you. FA374 மாத்துங்க. Guys, any feedback or something? Ma'am, இப்போ வரைக்கும் எதுவும் இல்ல ma'am. Okay, so we'll just end this session. And guys, if you have any questions illa customized pannona, reach out to me. And one more thing, in the session every irundhudhu sollita, you can also go to my LinkedIn page and you can give me a recommendation if it's possible. Yeah, thank you. Thank you, ma'am. Thank you so much. Yeah, thank you, Gayatri. Thank you, ma'am.